பொருளாதாரம் தான் இந்த உலகின் சாதனை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட ஒரு பெரிய சாதனைக்காரர் இருக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு ஏழ்மையான மனிதரை இந்த உலகில் பார்க்க முடியாது. தலைமைத்துவத்தில் இருந்து, எல்லா சூழ்நிலையும் இருந்து, எல்லா காலகட்டத்திலும் இருந்து. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொல்லும்போது, நான் தொழுதுகிட்டு இருப்பேன், ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க, நான் காலை நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ கரெக்டாக சஜிதாக்கு வரும்போது தன்னுடைய விரலால் என்னுடைய காலை தட்டுவாங்க, அப்போ நான் அந்த காலை மடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் தான் தொழுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் காலை மடிச்சு படுக்கலாம் இல்லையா? அப்போ ஆயிஷா சொன்னாங்க, ஃபீனா இதன் புயூத்துன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ், எங்களிடத்தில் வீடுகள் இருக்கும், எங்கள் வீடுகளில் எரிப்பதற்கு விளக்கே இருக்காது. ஒரு விளக்கே இல்லாத சூழ்நிலையில் ஒரு தலைவர், அப்போ அவர் சாதனை செய்யலையா? அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்றில் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிக்கவில்லையா? அப்போ ஒரு சமூகம் தொடர்ந்து என்ன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா, அப்படி இல்லை அதிகாரத்தில் இருந்தால் தானே. ஒரு உலகத்திலேருந்து ஒரு உதாரணம் காட்டணும்னா, எந்த அதிகாரத்திலுமே இல்லாத ஒரு மனிதர் தான் உலகத்திலேருந்து ஒரு உதாரணம் காட்டினா மகாத்மா காந்தி. அதிகாரத்தில் எந்த அதிகார பொறுப்புலையுமே அவர் இல்லை. ஆனால் இன்னைக்கு வரலாற்றில் எங்கேயாவது அவர் மாற்ற முடியுமா? ஆனால் இந்த உலகம் தொடர்ந்து என்ன சொல்கிறது என்றால், பொருளாதாரமோ அதிகாரமோ எதிலாவது ஒருவன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால்தான் அவன் சாதனைக்காரன். அப்படி இல்லை அப்படின்னா நீ உலகத்தில் ஒரு ஃபெயிலியரு, நீ அவனை பாரு இவனை பாரு என்று தொடர்ந்து ஒப்பீடு செய்து 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 இந்த மனித சமூகத்திலே இந்த ஒரு அழுத்தம், மன அழுத்தம் என்பது சீக்கிரமா சேர்ந்தது.